ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 250 ml எண்ணெயும் 150 ml நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 5 பச்சை மிளகாய், 600 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூட 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி 600 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு, தயிர், மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது புதினா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1.5 பங்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும்பொழுது அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் சாதமும் நல்லா சரிசமமாக ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு தம் போட்டுடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி